வெல்கம் டு வன்சி கெஃபெட்டேரியா. நம்மளோட சேனலில் 7th ரெசிபியாக ஒரு இந்தியன் ஸ்வீட் ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவா, 3/4 கப் சுகர், முந்திரி, ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பேனை நல்லா ஹீட் பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கப்பில் நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் கண்டினியூஸாக நீங்கள் கரண்டி வச்சு ரவையை நல்லா வறுத்துட்டே இருங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் விட்டாலும் அந்த ரவை அந்த ஹீட்டுக்கு கருகிரும். அதனால கண்டினியூஸாக நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சடன் ஹாப்பி நியூஸ், உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் பாயாசம், கேசரி, இந்த மாதிரி ரவா லட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு ஹாப்பினஸ்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறணும். ஆறின பின்னாடி மிக்சியில் ஈரம் இல்லாத மிக்சியில் இந்த ரவையை சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க. கூடவே சுகரையும் சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க. மிக்சி சின்னதாக இருந்துச்சுன்னா ரவை தனியாக, சுகர் தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் பாலும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் அண்டு ரவா ரெண்டையும் பவுடர் பண்ண போகிறேன் நான். பால் பொங்கி ஹீட் ஆனதும் அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவலை நெய்யில் வதக்கி எடுக்க போகிறோம். தேங்காய் ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சேர்க்க வேணாம். தேங்காய் சேர்த்து சாப்பிட்டாலும் லட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் சேர்த்து பண்ணுறேன். 1 ஸ்பூன் நெய் போதும் இந்த தேங்காய் துருவலுக்கு. நான் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பால் ஒரு பைண்டிங்காக தான் இதில் சேர்க்குறேன் நான், லட்டு பிடிக்கிறதுக்காக. பால் பொறுக்கிற அளவு ஹீட் வந்த பின்னாடி நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் பவுடர் பண்ண ரவா, பவுடர் பண்ண சுகர், ஏலக்காய் பவுடர், நம்ம நெய்யில் வதக்கின தேங்காய் துருவல், அடுத்து நெய்யில் வதக்கின முந்திரி, 3 எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியான ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்வீட் அடிக்கடி செய்வாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு. செஞ்சிட்ருக்கப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த ரவையை அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி உருண்டை செய்யுங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கணும் இல்லை, லைட்டாக உருண்டை செய்யுங்க. ஏன்னா அது ஆற ஆற நல்லா இறுகிரும். லைட்டாக பிடிச்சி பிடிச்சி உருண்டை செய்யுங்க. இவ்வளோ பால் தேவையில்லை, கம்மியான பால் தான் வரும். எதுக்கும் கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லட்டு செஞ்சுட்டு மீதி பால் நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கிறப்ப அதை அந்த பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி உருண்டை செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.